லார்ஜ் கேப். எதுக்காக இந்த ரெண்டுலேயும் மிட் கேப்லையும் லார்ஜ் கேப்லையும் நீங்கள் தாராளமாக வந்து முதலீடு செய்யலாம். ஏன்னா ஒரு கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக, அதாவது ஒரு மைக்ரோ கேப்பில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்மால் கேப்பாக மாறும், அதுக்கப்புறம் அது மிட் கேப்பாக மாறும், அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்பாக மாறும். ஆக ஒரு 40-50 வருடங்கள் அந்த கம்பெனியோட வரலாறுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி இருக்குன்னா மினிமம் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அதை ரன் பண்ணியிருப்பாங்க. அந்த 20 வருஷத்துக்கான ரெக்கார்டு நம்மள்கிட்ட இருக்கும். இப்போ நம்ம கூகுளில் நெட்டில் போட்டோம்னா எல்லாமே கிடைக்கிது. ஓகேவா? அந்த கம்பெனியை பற்றின A to Z எல்லா விஷயமும், அந்த கம்பெனியை யார் ஆரம்பித்தது, இப்போ வரைக்கும் உள்ள ப்ரொமோட்டர் யார், அவங்க சிஇஓலேருந்து எம்டிலேருந்து யார் யார், அதனுடைய ஃபுல் எல்லா விஷயங்களும், அதனுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டு, குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டு, ஆஃபர்லி ரிப்போர்ட்டு, அதனுடைய கான்ஃபரன்ஸு உங்களுக்கு தேவை பிபிடி, அந்த கம்பெனி பற்றின எல்லா விஷயங்களும் ஏறக்குறைய அந்த கம்பெனி ஆரம்பித்ததிலிருந்து, எஸ்டாப்ளிஷ் பண்ணதுலேருந்து, நிறுவனம் வளர்ந்து தற்போது அதாவது ஸ்மால் கேப்லேருந்து ஆரம்பித்து மிட் கேப்பு லார்ஜ் கேப் வர்ற வரைக்கும் இந்த 20 ஆண்டுகளாக எப்படி எல்லாம் அவர்கள் சந்தையில் தங்கள் வியாபாரத்தை பெருக்கினார்கள், என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட் பண்ணுறாங்க, இது எல்லா விதமான டீட்டெயிலும் நம்ம நெட்டில் கிடைக்கும், பார்த்துக்கலாம். இன்னொன்று இப்போ லார்ஜ் கேப்பு மிட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ஓரளவு வந்து பிராண்டடாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிந்த கம்பெனிகளாக இருக்கும். இப்போ இவர்கள் குடிக்க செபிக்கு, அதாவது எல்லா லிஸ்ட் ஆகிற எல்லா கம்பெனியுமே குவார்ட்டர்லி, ஆனுவலி, இயர்லி, இந்த மாதிரி எல்லா விதமான ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை செபிக்கு சப்மிட் பண்ணணும். செபிங்கிறது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம பேங்க்கெல்லாம் எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI கண்ட்ரோல் பண்ணுதோ அதுமாரி லிஸ்ட் ஆகிற கம்பெனி BSE NSE ரெண்டுலேயுமே 2 எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் ஆகியிருக்கிற கம்பெனி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் வந்து செபிக்கு இருக்குது. இது ஒரு அட்டானமஸ் பாடி. இந்த செபி என்ன பண்ணணும், செபிக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். இப்போ அவங்க அந்த கம்பெனி பற்றின எல்லா விவரங்களையும், என்ன மீட்டிங் நடக்குது, ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அதையும் வந்து அவர்கள் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா அது பப்ளிக் லிமிடெட், பொது மக்களோடு சேர்ந்து பயணிப்பதால் அவர்கள் தனியார் கம்பெனியாக இருக்கும்போது அவர்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அவர் யாருக்கும் கொடுக்கணுங்கிற எதுவுமே இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் அவர்கள் புது கம்பெனிகளாக லிஸ்ட் ஆகிட்டாங்கன்னா மக்களின் முன்னே அவர்களுடைய ரிப்போர்ட்டெல்லாம் வைக்கணும். அதை செபி பார்த்துக்குவாங்க. இப்போ அந்தமாரி ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாமே செபி வந்து அவங்களோட வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த அப்போ கம்பெனி ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லா விதமான டேட்டாவும் நம்ம எடுத்து அனலைசைஸ் பண்ணி அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது மிட் கேப்பு லார்ஜ் கேப். இப்போ இதில் என்னென்னா அந்த செபிக்கு கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டு ஃபேக்காக கூட இருக்கலாம், தப்பாக ரெடி பண்ணி கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த மிட் கேப்பும் லார்ஜ் கேப் கம்பெனி அந்தமாரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களாக, சில 100 வருடங்களாகலாம் இருக்க கம்பெனி இருக்கும். அவர்கள் வந்து ட்ரஸ்ட்டு, மக்கள் வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்களுக்கான ப்ராடக்ட் வாங்குகிறாங்க. இப்போ ஏஷியன் பெயிண்ட் மேலே உள்ள கிட்டத்தட்ட 70-80 வருடங்களாக ஏஷியன் பெயிண்ட்டை மக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் அந்த ஏஷியன் பெயிண்ட்டு இப்போ எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டு பிராண்டாக இருக்கும். அதேமாரி பெர்ஜர். இப்போ ஏன் மற்ற பெயிண்ட் பிராண்டு எவ்வளோதோ இருக்குது, இருந்தாலும் இந்த 2 பிராண்டை மட்டும் ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ட்ரஸ்ட்டு தான். இப்போ அவங்க ஏஷியன் பெயிண்ட், பெர்ஜர் பெயிண்டில் ஏதாவது அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட்டில் ஏதாவது தப்பு வந்துடுச்சுன்னா, ஏதாவது தப்பான ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆகும், வெளில தெரிஞ்சிச்சுன்னா பேர் டேமேஜ் ஆகிரும், பேர் கெட்டு போச்சுன்னா மக்கள் முன்னாடி அந்த ப்ராடக்டை வாங்குவாங்களா, பெயிண்ட்டை வாங்குவாங்களா? இப்போ இத்தனை 70 வருடங்களாக சேர்த்து வச்சுருந்த எல்லா நல்ல பேரும் அவங்களோட மொத்த பிஸ்னஸும் இழுத்து மூடிற மாதிரி ஆயிரும். அதனால் அவர்கள் அது மாதிரி செய்யவே மாட்டாங்க. மிட் கேப்பில் இருக்கிற கம்பெனிகளையும் சரி, லார்ஜ் கேப்பில் இருக்கிற கம்பெனிகளையும் சரி. அதனால தான் இந்த மிட் கேப்லேயும் லார்ஜ் கேப்லேயும் இருக்கிற கம்பெனிகளை நம்ம செலக்ட் பண்ணி அந்த கம்பெனிகளை ஃபுல்லாக அனலைசைஸ் பண்ணி அந்த கம்பெனிகளில் நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், புதிதாக வருபவர்கள். இந்த ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப்பும் எப்படின்னா, அந்த கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண கம்பெனியாக இருக்கலாம், 6 வருஷம் கூட இருக்கலாம். அந்த கம்பெனிகளை பற்றின டீட்டெயிலு நெட்டில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்காது. அந்த கம்பெனிகளை நம்மளால் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது, இந்த கம்பெனி வளருமா வளர